அந்த ஜரத்காரு கர்ப்பவதியானாள். நாகலோகத்துல எல்லாரும் சந்தோஷமா அதை கொண்டாடுறான், ஆனந்தமா அதை கொண்டாடுறான். ஏன்னா குலம் காப்பாற்றப்படக்கூடியது. ஆஸ்போடயந்தி பிதரா பிரநிருத்யந்தி பிதாமஹா வைஷ்ணவோ நக்குலே ஜாதா சனசந்தாரயிஷ்யதி. ஒரு அழகான ஸ்லோகம். ஒரு குழந்தை ஒருத்தருக்கு பிறந்துடுத்துனா ஆஸ்போடயந்தி பிதரா கிளாப் 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 அப்படின்னு அழுலியோ. இந்த கல்ச்சர் ஹிந்து கல்ச்சர் தெரிஞ்சுக்கோங்க. ஆஸ்போடயந்தி ஆஹா 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 அப்படின்னு கைத்தட்டி ஒரு ரசனா கைத்தட்டணும், ரசிக்கிறதுனா கைத்தட்டணும். நம்மள அறியாமல் அந்த என்ஜாய், அந்த ப்ரெஷர், அதை என்ஜாய் பண்ணிச்சே நம்ம கைத்தட்டணும். நாம தட்டச்சு இவ்வளவு தட்டாலும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம என்ஜாய் பண்ணணும் அப்படின்றார் தந்தையார். எனக்கு குழந்தை பொறுத்து, எனக்கு குழந்தை பொறுத்து, எனக்கு குழந்தை பொறுத்து அப்பா குதிப்பார். குழந்தை பிறந்த செய்தி கேட்ட உடனே தந்தையார் நேர போய் கணத்துல குதிக்கணும். அதுக்குள்ளையா இப்பதான குழந்தை பிறந்திருக்கு, இன்னும் அது என்னென்னமோ பண்ணணுமே, அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கேன்னா ஜலம் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா அவன் அப்படி குதிக்கும் பொழுது அந்த தண்ணீர் பேரப்பட்டு வாழ்க்கோ இல்லையோ, கணத்தை சுத்தி தரணை கட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கணத்தை சுத்தி போட்டிருக்கோ இல்லையோ, அதுக்கு மேல அந்த தண்ணீர் தெரிக்கணுமா, அப்படி குதிக்கணுமா. அப்பா குழந்தை பிறந்திருத்து கேட்ட உடனே ஓடி போய் தொப்புன்னு தண்ணீரை குதிச்ச உடனே அந்த தண்ணீர் அப்படி மேல எழுப்பித்தா அது பிதற்கள் பருகி சந்தோஷப்படுறான். இப்ப எங்க போறது, நம்ம பக்கெட்ல தான் தலையை கவுத்துக்கணும், தப்பலக்கா மாதிரி தலையே நிற்கலாம்.